Audio Jungle. Audio Jungle. ஓகே. இந்த கேள்வியை பாருங்க. இலகுவான ஒரு வினா. தரவுகளை ஒழுங்கமைத்தலோடு தொடர்புடைய வினா. 71 தொடக்கம் 75 வரையிலான வினாக்கள் குறித்த ஒரு தொடர்மாடி வீட்டில் வசித்து வருகின்ற தொழிலில் ஈடுபடும் 8 பேர் தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கீழ்மாடி, முதலாம் மாடி, இரண்டாம் மாடி என்றவாறான 3 மாடிகளை கொண்டுள்ள வீடொன்று. நாங்கள் எழுதுவோம். கீழ்மாடி, முதலாம் மாடி, இரண்டாம் மாடி. சரி, 3 மாடிகளை கொண்டுள்ள வீடொன்றில் ஒவ்வொரு மாடியிலும் குறைந்தபட்சம் 3 வீடுகளும் அல்லது 6க்கு மேற்படாத எண்ணிக்கையிலானவாறான வீடுகள். அப்போ ஒரு மாடியில் குறைஞ்சது 3 வீடாச்சு இருக்கணும். கூடினது எத்தனை வீடு இருக்கலாம்? 6க்கு மேற்படாத 6 வீடுகள் இருக்கலாம். குறைஞ்சது 3, கூடினது 6. ஓகே, அடுத்தது மொத்தம் எத்தனை வீடுகளாம்? அப்போ இந்த 3 மாடியிலையும் மொத்த வீடுகள் 13 வீடுகள் இருக்குதான். சரி, இப்ப தரவு சொல்றான், அவற்றுள் 5 வீடுகளில் எவரும் வசிக்காததோடு. இப்ப இந்த 13 வீடுகள்ல 5 வீடுகள்ல யாருமே வசிக்கலையாம், வசிக்காததோடு எஞ்சிய 8 வீடுகளிலும், அப்ப எஞ்சிய 8 வீடுகள்லையும் ஒரு வீட்டில் ஒரு தொழிலில் ஈடுபடுவார் என்றவாறு. அப்போ 8 வீடுகள்லையும் ஒரு வீட்டில் ஒரு தொழில் செய்கிறவர் மட்டும்தான் இருக்கிற என்றவாறு 8 தொழில் செய்யக்கூடிய யாரே? சட்டத்தரணிகள் 2. அப்ப சட்டத்தரணிகள் 2 பேரும். நான் சைடில் எழுதி கொள்றேன். சட்டத்தரணிகள் 2, பொறியியலாளர் 2. அப்ப பொறியியலாளர் 2, கணக்காளர்கள் 3, கணக்காளர்கள் 3, வைத்தியர் 1 என்றவாறு 8 தொழிலை செய்யக்கூடியவர்கள் வசித்து வராங்க. இரண்டாம் மாடியில் அமைந்துள்ள 4 வீடுகளில், அப்ப இரண்டாம் மாடியில் எத்தனை வீடுகள் இருக்குதாம்? 4 வீடுகள் இருக்குதாம். 4 வீடுகளில் ஒன்றில் சட்டத்தரணி ஒருவர் வசித்து வருவதோடு ஒரு வீட்டில் சட்டத்தரணி, அப்ப 4 வீடுகள் இருக்கு. அப்ப 4 கோடுகளை கீறிக்கொள்ளலாம் இலகுக்கு. 4 வீடுகளில் ஒரு வீட்டில் சட்டத்தரணி வசித்து வருவதோடு அந்த சட்டத்தரணியுடன் அந்த மாடியிலே வசித்து வருவது மேலும் ஒரு தொழில் செய்பவர் மட்டுமே ஆகும். அந்த மாடியில சட்டத்தரணியோடு சேர்த்து இன்னும் ஒரு தொழில் செய்கிறவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்ப இந்த மாடியில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர். மிச்ச 2 வீடுகளும் என்ன? காலியாக இருக்கும். சரி, சட்டத்தரணிகள் 2. முதலாவது தரவு ஓகே. 2வது தரவு வாசிப்போம். சட்டத்தரணிகள் 2 வசித்து வருவது ஒன்றுக்கொன்று அடுத்து அமைந்துள்ள 2 மாடிகளில் அமைந்துள்ள 2 வீடுகளில் ஆகும். என்னையா? சட்டத்தரணிகள் எங்க வசிக்காங்கண்டா ஒன்றுக்கொன்று அடுத்துள்ள மாடிகள் உள்ள வீடுகளில் வசிக்கணுமா. சட்டத்தரணி ஒருவர் 2வது மாடியில் வசிக்காரு. அடுத்த சட்டத்தரணி எங்க வசிப்பாரு? முதலாவது மாடியில். இப்போ 2 சட்டத்தரணிகளும் எங்கெங்க வசிக்கிறாங்கன்னு சொல்லிச்சிடம். ஸோ சட்டத்தரணியை வெட்டி விடுவோம். சரி, அடுத்தது 3வது தரவு. வைத்தியர் வசித்து வருவம் வீடு உள்ள மாடியிலே அமைந்துள்ள வேறெந்த வீட்டிலும் சட்டத்தரணி ஒருவர் வசித்து வருவதில்லை. என்னையா? வைத்தியர் எந்த மாடியில் வசிக்கிறாரோ அந்த மாடியில் உள்ள வீட்டில் சட்டத்தரணி வசிக்க மாட்டாராம். உதாரணமா இப்போ என்னையா? சட்டத்தரணி எங்க வசிக்காரோ அங்க டாக்டர் வசிக்க மாட்டாரு. டாக்டர் எங்க வசிக்கிறார், எந்த மாடியில் வசிக்கிறாரோ அந்த மாடியில் சட்டத்தரணி இருக்க மாட்டார். அப்போ நாங்கள் பார்ப்போம், வைத்தியர் 2வது மாடியில் இருப்பாரா? இல்லை. முதலாவது மாடியில் இருப்பாரா? இல்லை. ஏன்? சட்டத்தரணி இருக்கார். அப்போ அடுத்த வைத்தியர் எங்கே இருப்பார்? அப்போ கீழ் மாடியில். ஸோ வைத்தியர் ஒருவர் தான், அந்த வைத்தியரை வெட்டி விடுவோம். சரி, 3வது தடவும் ஓகே.
நாலாவது தரவு, எந்த ஒரு மாடியிலும் அமைந்துள்ள இரு மாடிகளில் ஒரே தொழிலில் ஈடுபடும் இருவர் வசிப்பதில்லை. இப்போ நாங்கள் ஒரு மாடி எடுத்தோம்னா அந்த மாடியில் ஒரே தொழிலை சீராக்கள் வசிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, கணக்காளர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த கணக்காளர்கள் 3 பேரும் எங்கெங்க வசிப்பாங்க? ஒவ்வொரு மாடியில். இப்போ இங்கும் ஒரு கணக்காளர், 2ஆம் மாடியில் ஒரு கணக்காளர், 1வது மாடியில் ஒரு கணக்காளர், கீழ் மாடியில் ஒரு கணக்காளர். அப்போ கணக்காளர்கள் முடிஞ்சு. இப்போ பாருங்க, 2வது மாடியில் யார் வசிப்பா? 2 பேர் தான். மிச்சமுள்ள 2 வீடுகளும் காலி. மிச்சம் யார் இருக்காங்க? பொறியியலாளர் இருக்காங்க. பொறியியலாளர் 1வது மாடியில் ஒரு பொறியியலாளர் வசிச்சா அடுத்த பொறியியலாளர் எங்க வசிப்பாரு? கீழ் மாடியில். சரி, கடைசியா 1வது மாடியில் அமைந்துள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குறித்த தொழிலை செய்பவர் ஒருவர் என்றவாறு வசித்து வருகின்றனர். 1வது மாடியில் எத்தனை வீடுகள் இருக்கிறோ அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தொழிலை செய்கிறவர் இருக்கிறார். அப்ப 1வது மாடியில் எத்தனை வீடுகள் இருக்கும்? 3 வீடுகள் தான் இருக்கும். மொத்தம் 13 வீடுகள் எங்களுக்கு தெரியும். 2வது மாடியில் 4 வீடு, 1வது மாடியில் 3 வீடு, கீழ் மாடியில் எத்தனை வீடு? பேலன்ஸ் வரக்கூடிய 6 வீடு. ஸோ இவ்வளவுதான் கேள்வி. இதை வச்சு கொண்டு வினாக்குள்ள போவோம். 1வது மாடியிலே அமைந்துள்ள வீடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1வது மாடியில் எத்தனை வீடுகள் இருக்கு? 3 வீடுகள். ஸோ ஆன்சர் வந்து 1வது. சரி, கீழ் மாடியில் 6 வீடுகளில் 3 பேர் வசிக்காங்க. அப்போ எத்தனை வீடுகள் பேலன்ஸ் காலியாக இருக்கும்? மிச்சம் 3 வீடும் காலியாக இருக்கும். சரி, கீழ் மாடியில் தொழில் செய்பவர்கள் வசித்து வராத எத்தனை வீடுகள் உள்ளன? எத்தனை வீடுகள் இருக்கு? 3 வீடுகள் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 3வது. கீழ் மாடியிலே வசித்து வரும் தொழில் செய்பவர்கள் யார்? வைத்தியர், கணக்காளர், பொறியியலாளர் என்று வரக்கூடிய 4வது ஆன்சர். 74வது கேள்வி, 1வது மாடியில் வசித்து வராத தொழிலாளர் யார்? 1வது மாடியில் யார் இல்லை? வைத்தியர் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து 2வது. 75வது வினா, ஒன்றுக்கொன்று அடுத்து அமைந்துள்ள இரு மாடிகளில் மட்டும் வசித்து வரும் தொழிலாளர்கள் யார்? நல்ல கேள்வியையும் வாசித்து கொள்ளணும். இரு மாடிகளில் மட்டும், ஒன்றுக்கொன்று அடுத்துள்ள இரு மாடிகளில் மட்டும். இப்ப கணக்காளர் வருவாரான்னு கேட்டா இல்லை. ஏன்? ஒன்றுக்கொன்று அடுத்துள்ள 3 மாடிகளில். ஆனா என்ன கேட்கிறான் இங்க? ஒன்றுக்கொன்று அடுத்து அமைந்துள்ள இரு மாடிகளில் மட்டும். அப்ப யார் யாரு? ஒன்று சட்டத்தரணி, இன்னும் ஒன்று பொறியியலாளர். அவங்க தான் ஒன்றுக்கொண்டு அடுத்துள்ள 2 மாடிகளில் மட்டும் வசித்து வராக்கள், சட்டத்தரணியும் பொறியியலாளரும். ஸோ ஆன்சர் வந்து 2வது.